எனக்கு வழியில எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேங்க எல்லாத்துக்கும். உங்க பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பா நான் பாத்துக்கோங்க. வாங்க. வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ சம்திங் கேர்ள்ஸ்க்கே கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அவன் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேர்ள் நம்பரே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பையன் என்னையே எப்படி தெரியுமா ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவன் எனக்கு எங்கள் பிரதராக இருக்க மாட்டான், எனக்கு எல்டர் பிரதராக இருப்பான். சின்ன வயசுலேருந்தே நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி மற்றவங்க கூட எப்படி என்னோடய பார்டர்ஸ் எப்படி இருக்குது, பவுண்டரிஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிப்பான். அந்த மாதிரி அப்படி இருந்த பையன். பட் இப்போது சரண்யா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டான். அவ்வளோ கேரிங்காக இருக்கிறான். சரண்யா மேலேயும் அவ்வளோ ஒரு லவ் நான் பார்க்குறேன். இதே மாதிரி அவங்க எப்போவுமே இருக்கணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் டிஃப்ரென்ஸ். ஸோ சின்னதுலேருந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவனை. நானும் வந்து நான் எல்கேஜிலேருந்தே போர்டிங்கில் இருந்தேன். அவன் அப்போ வீட்டில் இருந்தான், அவன் டே ஸ்காலராக இருந்தான். அப்படி அப்புறம் நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ ஒரே ஃபைட்டாகவே தான் இருக்கும் சைல்ட்ஹுட் டேஸ்லலாம். பட் அப்படியே பெருசாக அது அப்படியே கேரிங்காக மாறி அது டிஃப்ரெண்ட் வைபாக இருந்தது. அதுவும் என்னோடய வெட்டிங் அப்போலாம் பார்த்தா எனக்கே நான் பிலீவே பண்ணல. அவன் அவ்வளோ அழுகிறான், எனக்கே தாங்க முடியல. அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அப்புறம் எனக்காக என் வெட்டிங்காக அவன் அவ்வளோ பண்ணுவான். அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு அவன் என்னை கேர் பண்ணிக்குவான். இப்படின்னு ஃபோன் பண்ணால் உடனே எனக்காக வந்து நிற்பான். எப்பவுமே என் வாழ்நாள் ஃபுல்லாக நிற்பான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அவனை மாதிரி ஒரு தங்கமான பையனை நான் சரண்யா கண்டிப்பாக கொடுத்து வச்சவன் தான். அந்த மாதிரி ஒரு பையனை அவன் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ரொம்ப தங்கமான பையன் அவன். அதாவது ராஜ் எது பண்ணாலும் கொஞ்சம் பிளான் பண்ணிடுவோம். எதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்துப்பான். ஸோ அந்த கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பலூன்ஸ்லாம் கேட்டான், வாட்டர் பலூன்ஸ் கேட்டான். சரி நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி ஆப்போசிட் டீமுக்கு தான் கேட்குறான் போல், சரண்யா அடிக்கிறதுக்கு தான் கேட்குறான் போல் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அது அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டமாக வச்சுக்கிட்டான். அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவன்கிட்ட. இதுக்கு அவ்வளோ ப்ரிப்பேராக இருப்பான் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நீ ஊற்றிக்கிங்க, நானும் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு தான் இருந்தான். ஊற்ற வேண்டாம்லாம் அவன் சொல்லலை. நீ ஊற்றுங்க, நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருந்தான். உனக்கு என்ன வேலை? வர சொல்றாங்க, டைம் ஆச்சு. போங்க, நீங்க தான் போகணும். நீங்க பின்னாடி அலெக்ஸ் போய் கேட்டு அலெக்ஸ் போ. கேளு, வரலாமா கேளு. வரேன் சொல்லிட்டு அது ஏதோ ஒரு பலூன் வந்து நாங்க எல்லாத்தையும் நானே காமிச்சு விட்டுருவேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதீங்க. அங்க நீ வரக்கூடாது. நான் கண்டிப்பா கம்ப்ளீட்டா வந்து போறேன். நீங்க சரண்யா வேலை அடிக்கிறீங்க. நான் வந்து டீசன்ட்டா பூட் தண்ணி ஊத்துறேன். சரி அப்படியே நானே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வாங்க அத வாங்க பாருங்க. நீங்க எனக்கு தனியா போறதாலே போதும். எனக்கு என்னோட ரிவெஞ்ச் இது. உங்க ரிவெஞ்ச் நீங்க ஏதோ எடுத்துக்கங்க. என்னோட ரிவெஞ்ச் both have to live lifelong happily with abundant happiness, everything.
பார்க்கும் கிளி நான் உனக்கு கண்ணம்மா தோயும் மகனி எனக்கு தும்பியடி நான் உனக்கு நைட்டு மாப்பிள்ளை இழைக்கிறது அப்படியே பேசுனதுக்கு டோட்டல் ஆப்போசிட். உள்ளே பேசிகிட்டு இருப்பான், ஈவினிங் அப்படியே இப்போ தான் பேசி முடிச்சுட்டு பொண்ணுக்கிட்ட அப்படி தான் பேசி முடிச்சுட்டு வெளில வரும். அவர் அப்படியே கம்போஸ்டாக வருவோம். அங்கே வந்தோடனே ராஜு சேஞ்ச் ஓவர், மூட் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டாப்பில். சரண்யா கால் பண்ணுறாங்க, வெயின்ட்டான். அவன் ஃபோன் வச்சுருந்தான், நிதின் ஃபோன் வச்சுருந்தான். கால் எடுத்தாங்க, கால் பண்ணாங்க, கொடுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க. யாரா அது? ஏய் கம்முனு இன்னைக்கு யாருன்னு தெரியாது, நீ வெய்ய. ஏய் வெயிடா, ஃபோன்ல எடுக்காத வெயிடா. ஒரு வச்சாச்சுங்க, எல்லாரும் ஒரு ஸ்டெப்னா அவங்க போயிட வேண்டியதா. யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டெப் சொல்லுங்க, ஒரு ஸ்டெப் வைக்கிற. எல்லாரும் ஒரு ஸ்டெப்னா அப்படியே போயிடணும். வர சொல்லுங்க, அவங்க வர சொல்லுங்க. நீங்க அவங்க வந்தாலே நானே வந்துடுவேன், வர சொல்லுங்க. இல்லீங்களே, வரவே இல்லீங்களே. இங்கே வர சொல்லுங்க, அப்படி இங்கே வர சொல்லிடுங்க. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. இது மாப்பிள்ளை நடந்து வரதா இல்ல மாப்பிள்ளை வந்து அழைக்கணுங்க? மாப்பிள்ளை சும்மா நடந்து வந்துடுறதா? அப்படிலாம் வர முடியாது. நானே கொடை கேட்டேன், வந்து கொடை குடிக்கவே இல்லை. எப்படி சும்மா வர்றது? அண்ணா ஜூஸ், அண்ணா ஜூஸ், ஜூஸ் 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 குடிக்கலாம் வாங்க. நாங்க ஜூஸ் குடிச்சு நாளைக்கு தான் வருவோம். மாப்பிள்ளைக்கு ஜூஸ் மேல வேற ஏதாவது கலந்து விட்டீங்க. கையெல்லாம் ஆடுது, மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ஆடுது, வர முடியாது. வந்து தூக்கிட்டு போக சொல்லுங்க. 4 எட்டுக்கு மேல மாப்பிள்ளை ஒரு கால வைக்க மாட்டான். குழந்தைய வரவே இல்லையா? அப்ப நாங்க போறோம். அப்ப ஆட்டத்தை கலைங்க, வர சொல்லுங்க. ஏங்க மாப்பிள்ளைங்க வந்தாச்சுங்க, குழந்தைய வர சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் தப்பு பண்றாங்க, நான் கண்டிப்பா வர மாட்டேங்க. வாங்க வாங்க வாங்க. அவ்வளவுதான், பவுனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க தோத்திட்டீங்க, போங்க. அருமையான ஆராத்தி, எங்க வீட்டு மச்சானுக்கு நாங்க எடுக்கும் ஆராத்தி. ஒரே நிமிஷம் ஸ்டாப். போன் பார்க்காம பாடணும். இது கல்லாட்டம். இதெல்லாம் கணக்கு இல்ல. மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணி கூட பாட மாட்டாங்களா? கோட்சூர் போட உங்க பொண்ணு நிக்கலையா? கோட்சூர் போட உங்க பொண்ணு நிக்கலையா கூட? நல்லா கேட்டுக்கங்க. பல எதிர்பார்ப்போட எடுக்க வந்தோம் வரவேற்பு ஆராத்தி. கொங்கு புயல் எங்க எங்க காதுல ரத்தம் வந்துரும் நினைக்கிறேன். எங்க அக்கா தங்கக்கா செல்லமாக வளர்ந்த அக்கா, அதிகம் பேசாத சேரக்கூட இரவசி. போய் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் அதிகம் பேசுற அன்பான எங்க அக்கா மனசுக்கு வைரம் மச்சான். நீங்க என்ன தவம் செஞ்சீங்களோ எங்க அக்கா கைப்பிடிக்க. கொழுந்தியாங்க லிஸ்ட் ரெடி, வாங்கி தர நீங்க ரெடியா? அந்த வைரம் சொல்றீங்க, அந்த வைரத்தை கொடுத்தீங்கன்னா மாப்பிள்ளை சந்தோஷம். தங்கம் போட்டாலும் தயங்காம வாங்கிக்குவோம், வைரம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம், பிளாட்டினம் போட்டாலும் பிக் பண்ணாம போட்டுக்குவோம். கொழுந்தியாங்க கேட்டதெல்லாம் வாங்கி தர அன்பு மச்சான், கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் பொண்ணு மச்சான். எங்க லிஸ்ட்ல ஒண்ணு குறையுதே, ஒரு ரூபா காயின்ல வரவே இல்ல. தங்கம் போடாட்டி 60 அடி ரோட்ல 1 ஏக்கர் கொழுந்தியாங்களுக்கு மச்சான். போதுமா? அவ்வளவுதானா? 1 ஏக்கர் உங்க ஆசையா? போட்டாச்சுங்க. இன்னும் இதேதான் போட்டேங்கிறீங்களா? என்னங்க மச்சான், பிஎன் ரோடுக்கு எத்தனை நினைச்ச போடு. பிஎன் ரோடுக்கு எத்த அங்க வந்து காட்டிக்கலாம். நீ போறவெல்லாம் எடுத்து மடிச்சு மடிச்சு வச்சுக்கிற. எவ்வளவு பதுக்கி வச்சிருக்கீங்க தெரியல. எவ்வளவு கொடுத்தா வாங்கிட்டே இருப்பாங்க குழந்தையால. ஆமா வாங்கிட்டே இருப்பீங்க. இருங்கப்பா, தங்கம் போடுறதா வேணுமா வேண்டாமா? அதை எடுத்துக்கங்க. அந்த கையில அதை எடுத்தாச்சு. நீங்க தங்கம் போட்டாதான் தாண்ட முடியுங்க மச்சான்.
அவ்வளோதாங்களா? கொஞ்சம் வேண்டாங்க. ரைட் போலாம். பூமாலை நம் தோளில் தாலாட்டும் நல்வேளை இவன் மார்பில் இளமானின் விழி சாயும் மணநாளோ தலை சாயும் இவள் நாணம் மூகில் மூடும் மினிகி அலை பாயும் இவள் ஆசை இசை பாடும் நினைவே திருமண பூவாசம் வீச பூமாலை நம் தோளில் தாலாட்டும் நல்வேளை இவன் மார்பில் இளமானின் விழி சாயும் மணநாளோ எமோஷ்னலாக இருந்துச்சுன்னா லைக் இட் வாஸ் லைக் 2 things. லைக் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா மேரேஜ் அவன் தாலி கட்டினது தான். லைக் இட் வாஸ் லைக் எ மெமரபிள் திங். இட் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். தீரா காதல் எனை தீயாய் தீந்துதடி நாள்தோறும் போராட்டமா மின்னல் தேகம் இதில் மேல தாளமிடி கார்மேகம் நீரூற்றுமா உனைந்தி துணையேது இதோ வாழ்வின் எல்லாம் நீயே இருவரின் பார்வை போர்வைகள் பூமாலை நம் தோளில் தாலாட்டும் நல்வேளை இவன் மார்பில் இளமானின் விழி சாயும் மணநாளோ தலை சாயும் இவள் நாணம் மூகில் மூடும் அலை பாயும் இவளின் ஆசை இசை பாடும் நினைவே தாலி கட்டும்போது அவங்க எமோஷன்ஸ் பார்த்தேன். பட் ரொம்ப இதுனா லைக் இங்கே கடைசியில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பும் போது தான் நிலைக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேங்க எல்லாத்துக்கும். பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பா நான் பார்த்துக்குவேங்க வாழ்க்கை. ஓ
பாத்துக்கிறேன், யாரும் பயப்படாதீங்க.